வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். முதலமைச்சர் ரங்கசாமியின் 3 ஆண்டு கால ஆட்சியின் சாதனை 0. முன்னாள் முதல்வர் நாராயணசாமி விமர்சனம். தேசிய கல்விக் கொள்கை விவகாரம். புதுச்சேரி அரசுக்கு ஹைகோர்ட் புதிய உத்தரவு. பல்வேறு இடங்களில் காணாமல் போன 27 செல்போன்கள் சைபர் கிரைம் போலீசார் மீட்டு உரியவர்களிடம் ஒப்படைத்தனர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியின் 3 ஆண்டு கால சாதனை 0 என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி விமர்சித்துள்ளார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இதுவரை நடந்த 3 கட்ட தேர்தலில் 284 இடங்களுக்கு தேர்தல் நடந்து முடிந்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி எதிர்க்கட்சிகளை பற்றி முன்னுக்கு பின் முரணான தகவல்களை சொல்லி மிக தவறான பிரச்சாரத்தை செய்து வருகிறார். இந்த தேர்தலில் மக்கள் மத்தியில் அவர் என்ன சாதனை செய்தார் என்பதை சொல்லாமல் குழப்பி பேசிக்கொண்டு இருக்கிறார் என குற்றம் சாட்டினார். மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி 3 ஆண்டுகள் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு முடித்து இப்போது 4வது ஆண்டை அடியெடுத்து வைத்துள்ளார். இந்த 3 ஆண்டுகள் புதுச்சேரி வளர்ச்சியும் 0 தான். எந்த திட்டங்களையும் நிறைவேற்றவில்லை. இவர்கள் கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை. இந்த 3 ஆண்டுகள் என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சி சாதனை என்பது புதுச்சேரி மக்களை வஞ்சிப்பதாக தான் உள்ளது என்றார். தொடர்ந்து புதுச்சேரி கல்வித்துறை பின்தங்கியுள்ளது. இதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும், புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த அண்டை மாநிலமான தமிழகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்த்து மாநில பாடத்தை அமல்படுத்தினார். ஆனால் புதுச்சேரியில் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தி மாணவர்கள் படிக்கும் எண்ணிக்கையை குறைக்கும் வேலையை பார்க்கின்றனர். இதனை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்றார். தொடர்ந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு கூட்டணி தலைவர்கள் ஒன்று கூடி யார் பிரதமர் என்பதை தேர்வு செய்வார்கள். அவர்கள் யாரை முடிவு செய்தாலும் ஏற்றுக்கொள்வோம் என்றும், ஆனால் காங்கிரஸ் கட்சி தொண்டர் என்ற முறையில் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்பது எனது விருப்பம் என தெரிவித்த அவர், நடந்து முடிந்த 3 கட்ட தேர்தலில் இந்தியா கூட்டணி முன்னிலையில் உள்ளது. நிச்சயமாக 7 கட்ட தேர்தலில் முடிவடைந்ததும் இந்தியா கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்றார். 3 ஆண்டுகள் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு முடித்து இப்பொழுது 4வது ஆண்டை தாண்டி கொண்டிருக்கிறது. இந்த 3 ஆண்டுகளில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசினுடைய சாதனை என்பது வெறும் 0 தான். எந்தவித வளர்ச்சி திட்டங்களும் நிறைவேற்றப்படவில்லை. மக்கள் நலத் திட்டங்கள் எல்லாம் கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றன. ரேஷன் கடைகள் திறக்கப்படவில்லை. பொதுமக்களே தெருவில் இறங்கி முதலமைச்சரை கேள்வி கேட்கிறார்கள், ஏன் ரேஷன் கடைகளை திறக்கவில்லை என்று. திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் உண்டியல் காணிக்கை எண்ணும் பணிகள் நடைபெற்றது. காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் உள்ள உலக புகழ்பெற்ற தர்பானேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் உள்ள உண்டியல்களில் பக்தர்கள் செலுத்தும் காணிக்கையை 3 மாதத்திற்கு ஒருமுறை எண்ணப்படுவது வழக்கம். அந்த வகையில் இன்று உண்டியல் காணிக்கை எண்ணும் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த பணியில் 50க்கும் மேற்பட்ட கோவில் ஊழியர்கள் மற்றும் வங்கி அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளார்கள். மேலும் உண்டியல் எண்ணும் பணிகளை கோவில் நிர்வாகம் மூலம் சிசிடிவி காட்சிகள் கேமரா வைத்து கண்காணித்து வருகின்றனர். தேசிய கல்விக் கொள்கை விவகாரத்தில் புதுச்சேரி கல்வித்துறை 2 வாரத்தில் பதிலளிக்க சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது.
புதுச்சேரி மாநிலத்தில் தேசிய கல்விக் கொள்கையை அவசர கதியில் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பின் நிறுவனர் சுவாமிநாதன் ஹைகோர்ட்டில் தடை ஆணை கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் புதுச்சேரி பல்கலைக்கழகம், பள்ளி கல்வித்துறை புதுச்சேரியில் எந்தவிதமான திட்டமிடலும் இல்லாமல் தேசிய கல்விக் கொள்கையை மாணவர்கள் மத்தியில் திணிக்கும் முயற்சி நடந்தது. இதற்கு எதிராக புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை நடத்தியது. இவ்விவகாரம் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. ஆனால் புதுச்சேரி பல்கலைக்கழகமும் புதுச்சேரி அரசும் மாணவர்கள் நலனில் அக்கறை கொள்ளாமல் மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அவசர கதியில் திணிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக புதுச்சேரி மாணவர்களை பற்றி சிறிதும் சிந்திக்காமல் தேசிய கல்விக் கொள்கையை திணிக்கப்பட்டுள்ளது. இதற்கு தடை பிறப்பிக்க வேண்டும் என கூறப்பட்டிருந்தது. இம்மனு சிறப்பு நீதிமன்ற நீதிபதிகள் ஜெகதீஷ் சந்திரா, கலைமதி ஆகியோர் முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு வந்தது. விசாரணை நடத்திய நீதிபதிகள் புதுச்சேரி பல்கலைக்கழகம், புதுச்சேரி அரசும் 2 வாரங்களுக்குள் உரிய பதிலை அளிக்க உத்தரவிட்டனர். புதுச்சேரியில் நண்பர்களுடன் கிணற்றில் குளிக்க சென்ற வாலிபர் நீச்சல் தெரியாமல் கிணற்று நீரில் மூழ்கி பலியான சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சேதராப்பட்டு குமரன் நகரை சேர்ந்தவர் திருநாவுக்கரசு. அதே பகுதியில் கனரக வாகனங்களுக்கு பஞ்சர் ஓட்டும் கடை நடத்தி வருகிறார். இவரது 2வது மகன் சூர்யா. இவர் 9ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு வேலை இல்லாமல் வீட்டில் இருந்து வருகிறார். இந்த நிலையில் சூர்யா அதே பகுதியை சேர்ந்த தனது நண்பர்கள் 4 பேருடன் சேதராப்பட்டு ஏரிக்கரை அருகே உள்ள கிணற்றில் குளித்துள்ளார். அப்போது நீச்சல் தெரியாத அவர் நீரில் மூழ்கியுள்ளார். இதனை கண்ட அவரது நண்பர்கள் அவரை காப்பாற்ற முயன்றும் முடியாமல் போனதால் மேலே வந்த அவர்கள் இது குறித்து அங்கிருந்தவர்களிடம் கூற, அவர்கள் உடனடியாக சேதராப்பட்டு காவல் நிலையம் மற்றும் தீயணைப்பு நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் கிணற்றுக்குள் இறங்கி கயிறு மூலமாக கிணற்றுக்குள் மூழ்கிய சூர்யாவை சடலமாக மீட்டனர். தொடர்ந்து அங்கு வந்த போலீசார் சூர்யாவின் உடலை உடற்கூறு ஆய்வுக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் வாலிபர் கிணற்றில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இரண்டாம் உலகப் போர் முடிவுக்கு வந்த 79வது நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு போர் வீரர் நினைவிடத்தில் இந்தியா மற்றும் பிரான்ஸ் அரசாங்கத்தின் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இரண்டாம் உலகப் போர் முடிந்ததின் 79ஆம் ஆண்டு நினைவு தினம் உலகம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு போர் வீரர் நினைவு சின்னத்தில் 2ஆம் உலகப் போரின் போது உயிர் நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாட்டின் தேசிய கீதம் இசைக்கப்பட்டு போரில் உயிரிழந்த வீரர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. பிரெஞ்சு துணை தூதர் ஜான் பிலிப் ஹீதர் மற்றும் புதுச்சேரி அரசு சார்பிலும் துணைநிலை ஆளுநர் சார்பில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் பிரெஞ்சு தூதரக அதிகாரிகள் உலக போரின் போது உயிர் நீத்த வீரர்களுக்கு போர் வீரர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் தேசிய தர நிர்ணயம் மற்றும் அங்கீகார குழுவினர் 2 நாட்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இக்குழுவில் குஜராத் மாநிலம் பரோடா வதேதரா மகாராஜா சாயாஜிராவ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் விஜயகுமார் ஸ்ரீவஸ்தவா தலைவராகவும், புதுடெல்லி பல்கலைக்கழக வணிகவியல் துறையின் மூத்த பேராசிரியர் டாக்டர் விஜயகுமார் ஸ்ரேதரியா ஒருங்கிணைப்பாளராகவும், பஞ்சாப் ஜலந்தர் ஹன்சுராஜ் மகிழா மகா வித்யாலயாவின் முதல்வர் டாக்டர் அஜய் ஷரீன் உறுப்பினராகவும், பெங்களூரு தேசிய சட்டப்பள்ளியின் துணை ஆலோசகர் டாக்டர் பிரசாத் பர்ஹாத் சிறப்பு அதிகாரியாகவும் செயல்படுகின்றனர். ஆய்வு குழுவினருக்கு கல்லூரி சார்பில் முதல்வர் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. குழுவினர் கல்லூரியில் கொரோனா நோயினால் உயிரிழந்தவர்களின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள கொரோனா நினைவு தோட்டத்திற்கு சென்று மலரஞ்சலி செலுத்தினர். அதன் பின்னர் கல்லூரியின் நுழைவு வாயிலில் உள்ள தாகூர் சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. அதன் பின்னர் கல்லூரி முதல்வர் முனைவர் சசி காந்ததாஸ் கல்லூரி குறித்த சிறப்புகளை காணொலி காட்சியின் மூலமாக கல்லூரியின் சாதனைகள், கல்வி சார்ந்த செயல்பாடுகள், மாணவர்களின் குறிப்பிட்ட தகுந்த வளர்ச்சி இவற்றை விளக்கினார்.
அதன் பிறகு கல்லூரியின் உள்தர மேம்பாட்டு குழுவின் 5 ஆண்டு கல்வி வளர்ச்சி, மாணவர்களின் ஈடுபாடு, ஆசிரியர்களின் திறன் மேம்பாடு, அலுவலக நடைமுறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் உள்ளிட்ட பிற தகவல்களை உள்தர மேம்பாட்டு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் வேலுராஜ் விளக்கி உரைத்தார். இதனைத் தொடர்ந்து கல்லூரியில் செயல்படும் 16 துறைகளின் தலைவர்கள் தங்கள் துறைகளின் வளர்ச்சி, மாணவர்களின் வளர்ச்சி, துறையின் செயல்பாடுகள், எதிர்கால திட்டங்கள் இவற்றை எடுத்துரைத்தனர். தொடர்ந்து மதிப்பீட்டு குழுவினர் கல்லூரியில் உள்ள 16 துறைகளுக்கும் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். அதன் பின்னர் ஸ்ரீ அரவிந்தர் பெயரில் அமைந்துள்ள நூலகத்தை பார்வையிட்டனர். மதிப்பீட்டு குழுவினருடன் உள்தர மேம்பாட்டு குழுவினர் பிரதிநிதிகள் முனைவர் வேல்ராஜ், முனைவர் ஹேமலதா, பேராசிரியர் சுனிதா, முனைவர் பிரசாத், முனைவர் பால், முனைவர் நாகராஜ், முனைவர் தீபக், முனைவர் அசோக்குமார், முனைவர் சுமித்ரா, முனைவர் ரோஸ்லின் பிரபா, முனைவர் ஜென்சி ஆகியோர் உடனிருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே கீழ்புத்துப்பட்டு பகுதியில் பட்டாசு ஆலையில் திடீர் தீ விபத்து, 3 பேர் படுகாயம். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்த கீழ்புத்துப்பட்டு கிராமத்தில் மஞ்சனீஸ்வரர் கோவில் அருகே ராஜேந்திரன் என்பவர் பட்டாசு ஆலை நடத்தி வருகிறார். இங்கு கீழ்புத்துப்பட்டு, கொழுவாரி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பெண்கள் வேலை செய்து வருகின்றனர். இன்று காலை வழக்கம் போல பெண்கள் வேலைக்கு வந்துள்ளனர். இதனை அடுத்து கோவில் திருவிழாவிற்காக தயாரித்த பட்டாசுகளை அங்குள்ள காலியிடத்தில் காய வைத்துள்ளனர். இந்த நிலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. பட்டாசுகள் தீப்பிடித்து எரிந்து வெடிக்க தொடங்கின. இதனை கண்ட அங்கிருந்த ஊழியர்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடினர். சத்தம் கேட்ட கிராமத்து மக்கள் இதுகுறித்து தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை போராடி அணைத்தனர். இதில் அப்பகுதியில் இருந்த 50க்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள், மாமரங்கள், தைல மரங்கள் எரிந்து நாசமாயின. பல ஆயிரம் மதிப்பிலான பட்டாசுகள் வெடித்தது. இந்த விபத்தில் உரிமையாளர் ராஜேந்திரன், ஊழியர்கள் கௌரி, ஆண்டாள் ஆகியோர் பலத்த காயமடைந்தனர். இதில் ராஜேந்திரன் ஜிப்மர் மருத்துவமனையிலும் மற்ற 2 பேர் பிம்ஸ் மருத்துவமனையிலும் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ரஜினிகாந்த் நடித்து வரும் வேட்டையன் திரைப்படத்தின் இறுதிக்கட்ட சண்டை காட்சி படப்பிடிப்பு புதுச்சேரியில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது வேட்டையன் திரைப்படத்தில் நடித்து வருகிறார். தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் பல்வேறு வெளிநாடுகளில் விறுவிறுப்பாக படப்பிடிப்பு காட்சிகள் நடைபெற்று வருகிறது. இந்த திரைப்படம் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் சண்டை காட்சிகள் நடைபெற்று வருகிறது. இதற்கான படப்பிடிப்பு புதுச்சேரி பழைய துறைமுக பகுதியில் 7 நாட்கள் வரை நடைபெற உள்ளது. தற்போது 4 நாட்கள் நிறைவடைந்த நிலையில் வெளிநாட்டவருடன் ரஜினிகாந்த் சண்டையிடும் காட்சிகள் படப்பிடிப்பில் நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதற்காக சண்டை காட்சியில் பயன்படுத்துவதற்காக ஹெலிகாப்டர்கள் புதுச்சேரி நகரத்தையே சுற்றி வருகிறது. மேலும் மிஷின் துப்பாக்கிகளுடன் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மேலும் நேற்று மாலை படப்பிடிப்பு முடித்து கேரவேனில் இருந்து வேட்டி சட்டையுடன் ரஜினிகாந்த் இறங்கி வரும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. அதனை அடுத்து அவர் தனது காரின் மூலம் புதுச்சேரியில் உள்ள சொகுசு விடுதிக்கு புறப்பட்டு சென்றார். வேட்டையன் திரைப்படத்தின் இறுதிக்கட்ட காட்சி பரபரப்பாக நடைபெற்று வரும் நிலையில் ரஜினிகாந்த் கேரவேனில் இருந்து இறங்கி வரும் காட்சிகள் மற்றும் காரில் புறப்படும் காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. செஞ்சி அருகே இடி தாக்கி 3 எருமை மாடுகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று அதிகாலை முதல் தொடர்ந்து இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. இந்த நிலையில் செஞ்சியை அடுத்த அங்கராயநல்லூர் பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவருக்கு சொந்தமான 3 எருமை மாடுகள் மீது இடி தாக்கி சம்பவ இடத்திலேயே 3 மாடுகளும் உயிரிழந்துவிட்டது. உயிரிழந்த 3 எருமை மாடுகளை ஜேசிபி வாகனம் மூலம் பள்ளம் எடுத்து கால்நடை மருத்துவர் விஜயன், கிராம நிர்வாக அலுவலர் ராஜாராம் முன்னிலையில் 3 மாடுகளும் அடக்கம் செய்தனர். திண்டிவனம் அடுத்த மயிலம் வள்ளி தேவானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சித்திரை மாத கிருத்திகையை முன்னிட்டு உற்சவர் வெள்ளித்தேரில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலம் மலை மேல் அமைந்த வள்ளி தேவானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சித்திரை மாத கிருத்திகையை முன்னிட்டு அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது.
தொடர்ந்து மூலவருக்கு அபிஷேக பொடி, பஞ்சாமிர்தம், பால், சந்தனம், தேன், திருநீறு உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. அதேபோல் உற்சவர் வள்ளி தேவானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு மஞ்சள், பஞ்சாமிர்தம், தேன், பால், பழங்கள், சந்தனம், விபூதி உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்களும் செய்யப்பட்டது. மூலவர் தங்க கவசத்திலும் இரவு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தேவானை சமேதராய் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். உற்சவ மூர்த்திக்கு பல்வேறு விதமான தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து வள்ளி தேவானை சமேத சுப்பிரமணிய சுவாமி வெள்ளி தேரில் மலை வலம் வரும் காட்சி நடைபெற்றது. வெள்ளி தேரை திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, மயிலம் முருகனுக்கு அரோகரா என கோஷங்களை எழுப்பியபடி தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். கிருத்திகை விழா ஏற்பாடுகளை மயிலம் பொம்மார ஆதீனம் 20ஆம் பட்ட ஸ்ரீல ஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள் தலைமையில் திருமடத்தினர் செய்திருந்தனர். காரைக்காலில் பொதுமக்களிடமிருந்து பல்வேறு இடங்களில் தொலைந்து போன 27 செல்போன்களை சைபர் கிரைம் போலீசார் மீட்டு உரிமையாளர்களிடம் ஒப்படைத்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் அண்மை காலங்களில் பொதுமக்கள் பல்வேறு இடங்களில் தங்களது மொபைல் போன்களை தொலைத்துள்ளனர். இதனை கண்டுபிடித்து கொடுக்கும்படி காரைக்கால் சைபர் கிரைம் போலீசாரிடம் செல்போன் உரிமையாளர்கள் புகார் அளித்துள்ளனர். இதனை அடுத்து காணாமல் போன மொபைல் போன்களை கண்டுபிடிப்பதற்காக காரைக்கால் மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் தேடி வந்தனர். இந்த நிலையில் அண்மையில் காணாமல் போன 5 லட்சம் மதிப்பிலான 27 விலை உயர்ந்த ஸ்மார்ட் போன்களை மீட்டெடுத்து உரிமையாளர்களிடம் இன்று காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ் தலைமையில் காரைக்கால் சைபர் கிரைம் போலீசார் ஒப்படைத்தனர். புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஸ்ரீ தாண்டவேஸ்வரருக்கும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கும் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி சண்முகாபுரம் பகுதியில் உள்ள அன்னை சோனியா காந்தி நகரில் மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தின் 11ஆம் ஆண்டு மயான கொள்ளை உற்சவம் நடைபெற்று வரும் நிலையில் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. மேலும் கோவில் வளாகத்தில் ஸ்ரீ தாண்டவேஸ்வரருக்கும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கும் பல்வேறு வண்ண ஆபரணங்கள் அணிவித்து மாலை மாற்றுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. தொடர்ந்து திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. பின்னர் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு இதில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டத்திலிருந்து ஹஜ் பயணம் செல்லும் பயணிகளுக்கான தடுப்பூசி முகாம். முஸ்லிம்கள் ஆண்டுதோறும் சவுதி அரேபியா நாட்டில் உள்ள மக்கா நகருக்கு மேற்கொள்ளும் புனித பயணம் ஹஜ் பயணமாகும். இது முஸ்லிம்களின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஒரு முஸ்லிம் தன் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இப்பயணத்தை செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த புனித பயணம் புதுச்சேரி அரசு செலவில் ஆண்டுதோறும் காரைக்கால் மாவட்ட முஸ்லிம்களும் அனுப்பி வைக்கப்படுகின்றனர். இந்த ஆண்டு புனித ஹஜ் பயணம் செல்லும் இஸ்லாமியர்களுக்கு நலவழித்துறையின் சார்பில் தடுப்பூசி மற்றும் சொட்டு மருந்து போடுவதற்கான முகாம் இன்று நடைபெற்றது. நோய் தடுப்பு திட்ட அதிகாரி டாக்டர் தேனாம்பிகை மேற்பார்வையில் இம்முகாம் நலவழித்துறை கூட்ட அரங்கத்தில் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த 28 ஹஜ் பயணிகளுக்கும் தடுப்பூசியும் சொட்டு மருந்தும் போடப்பட்டது. இம்முகாமில் புதுச்சேரியில் ஹஜ் கமிட்டி தலைவர் இஸ்மாயில், நலவழித்துறையின் நோய் தடுப்பு தொழில்நுட்ப உதவியாளர் சேகர், சுகாதார ஆய்வாளர் சிவவடிவேல், கிராமப்புற செவிலியர் மும்தாஜ் பேகம் மற்றும் ஹஜ் கமிட்டியின் அலுவலர்கள் இதில் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள்.
முதலமைச்சர் ரங்கசாமியின் 3 ஆண்டு கால ஆட்சியின் சாதனை 0. முன்னாள் முதல்வர் நாராயணசாமி விமர்சனம். தேசிய கல்விக் கொள்கை விவகாரம் புதுச்சேரி அரசுக்கு ஹைகோர்ட் புதிய உத்தரவு. பல்வேறு இடங்களில் காணாமல் போன 27 செல்போன்கள் சைபர் கிரைம் போலீசார் மீட்டு உரியவர்களிடம் ஒப்படைத்தனர். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.